அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வல அலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலிஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லா. நாம் இப்போது ஷஅபான் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்மூடி விழிப்பதற்குள் இந்த மாதம் வந்துவிட்டது. சில வேளைகளில் அல்லாஹ் நமக்கு அருளியுள்ள காலத்தின் மதிப்பை நாம் உணர தவறி விடுகிறோம். அல்லாஹ் நமக்கு அருளியுள்ள காலத்தின் அருமையை நாம் உணர்வதற்கு அல்லாஹுடனான நமது தொடர்பின் நிலை எவ்வாறுள்ளது என்பதை சிந்திக்க வேண்டும். அல்லாஹுக்காகவும் அவனிடம் பிரார்த்தனை புரிவதற்காகவும் போதுமான நேரத்தை நாம் ஒதுக்கியுள்ளோமா என சிந்திக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் மாதம் முழுவதையும் எவ்வாறு நற்செயல்களால் நிரப்பினார்கள் என்பதை அறிந்து அதன்படி செயல்பட்டு அல்லாஹ்வின் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள ஷஅபான் மாதத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், ரஜப் மற்றும் ரமதான் மாதங்களுக்கு இடையிலுள்ள ஷஅபான் மாதத்தின் விஷயத்தில் மக்கள் அக்கறையற்று இருக்கின்றார்கள். ஆனால் அம்மாதத்தில்தான் இரட்சகனாகிய அல்லாஹ்வின் பக்கம் நமது செயல்பாடுகள் உயர்த்தப்படுகின்றன. நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் அல்லாஹ்விடம் எனது செயல்பாடுகள் உயர்த்தப்படுவதை விரும்புகின்றேன் என கூறியுள்ளார்கள். நாம் இந்த ஆண்டு முழுவதும் செய்த செயல்பாடுகளின் அறிக்கை எவ்வாறு இருக்கும்? நம்மை படைத்தவனாகிய அல்லாஹ்வின் முன்னிலையில் நமது செயல்பாடுகளின் புத்தகம் சமர்ப்பிக்கப்படும் போது நமது மதிப்பு என்னவாக இருக்கும்? நமது செயல்பாடுகளின் புத்தகங்கள் இன்று நமக்கு காண்பிக்கப்பட்டால் நாம் மகிழ்ச்சியாக பெருமைப்படும் விதத்தில் அவை இருக்குமா? அல்லது தர்ம சங்கடமான நிலையில் இருப்போமா? நாம இன்னும் அதிகம் நற்காரியங்களை செய்திருக்க வேண்டுமே என கவலைப்படுபவர்களாக இருப்போமா என்றெல்லாம் நாம் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவர்களாக இருந்தும் கூட ஷஅபான் மாதத்தில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதில் ஆர்வமிக்கவர்களாக இருந்துள்ளார்கள். ரமதான் மாதம் மிகவும் அருகில் உள்ளது என்பதை முன்னறிவிப்பு செய்வதாக ஷஅபான் மாதம் உள்ளது. இந்த மாதத்தில் நமக்கு விடுக்கப்பட்டுள்ள கடமைகளில் ஒன்று இம்மாதத்தின் அதிக நாட்களில் நோன்பு நோற்பதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரமதான் மாதத்தை அடுத்து ஷஅபான் மாதத்தில் அதிக நோன்புகளை நோற்றதை போன்று வேறு எந்த மாதத்திலும் அதிகமாக நோன்பு நோற்பவராக நான் காணவில்லை என கூறுகின்றார்கள். ஷஅபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்கும்படி சொல்ல காரணம் ரமதான் மாதத்தில் நற்காரியங்களை செய்வதற்கு நாம் தயாராக வேண்டும் என்பதாகும். ரமதான் மாதத்தில் நாம் நிறைவேற்றும் மற்ற அமல்களையும் ஷஅபான் மாதத்திலும் நிறைவேற்றும்படி பார்த்து கொள்ள வேண்டும். இறை கடமையாக உள்ள வணக்க வழிபாடுகளை நற்காரியங்களை முறைப்படி செய்வதற்கு மிக சிறந்த ஒரு பயிற்சி பாசறையாக ஷஅபான் மாதம் திகழ்கிறது. இந்த மாதத்தில் பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளும் போது ரமதான் மாதத்தில் அது போன்ற நல்ல காரியங்களை அதிகமாக செய்வது மிகவும் சுலபமாகிவிடும். ரஜப் மாதம் விதைகளை விதைக்கப்படும் மாதம், ஷஅபான் மாதம் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும் மாதம், ரமதான் மாதமோ பழங்களை அறுவடை செய்யும் மாதமாகும் என்ற அறிஞரின் கூற்றுக்கு ஏற்ப நாம் இந்த மாதங்களை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனி நோன்பை விடவே மாட்டார்கள் என்று நாங்கள் கூறும் அளவுக்கு ஷஅபான் மாதத்தில் நோன்பு நோற்பார்கள். இனி நோன்பு நோற்கவே மாட்டார்கள் என்று நாங்கள் கூறும் அளவுக்கு நோன்பை விட்டு விடுவார்கள். ரமதானை தவிர வேறு எந்த மாதத்திலும் முழு மாதமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றதை நான் பார்த்ததில்லை. ஷஅபான் மாதத்தில் தவிர வேறு எந்த மாதத்திலும் அதிகமாக அவர்கள் நோன்பு நோற்றதை நான் பார்த்ததில்லை என ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஷஅபான் மாதத்தில் நாம் முக்கியமாக செய்ய வேண்டிய அமல் என்னன்னா நோன்பு தான். இந்த நோன்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி வைக்கலான்னா, ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமை நீங்கள் நோன்பு வைக்கலாம். இந்த மாதத்தில் 13, 14, 15 ஒவ்வொரு மாதமும் இந்த 3 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்துள்ளார்கள். ஷஅபான் மாதத்தில் நீங்கள் இந்த நோன்பை வைக்கலாம். இன்னும் உங்களுக்கு விடுபட்ட நோன்புகள் ஏதாவது இருக்கும். ரமதான் மாதத்தில் நோய் காரணமாகவோ, பெண்களாக இருந்தால் மாதவிடாய் காரணமாகவோ, பயணத்தின் காரணமாகவோ நோன்பை நீங்கள் விட்டு இருக்கலாம். அந்த மாதிரி விடுபட்ட நோன்புகளையும் இந்த மாதத்தில் நீங்கள் நோக்கலாம். ஆனால் கட்டாயம் எப்படியாவது இந்த மாதத்தில் நோன்பு வைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரிடம், நீர் இந்த ஷஅபான் மாதத்தின் இறுதியில் ஏதேனும் நோன்பு நோற்றீரா என்று கேட்டார்கள். அந்த மனிதர் இல்லை என்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் ரமதான் நோன்பை முடித்ததும் அதற்கு பகரமாக 2 நாட்கள் நோன்பு நோற்பீராக என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானில் நோன்பு நோற்றது மட்டுமின்றி இந்த மாதத்தில் நோன்பு நோற்காதவரை ரமதான் மாதம் முடிந்ததும் 2 நாட்கள் நோன்பு நோற்கும்படி வலியுறுத்தி கூறியுள்ளார்கள். ஷஅபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்று ரமதான் மாதத்திற்கான ஒரு பயிற்சி கூடமாக இந்த மாதத்தை மாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்கும்படி வலியுறுத்தியுள்ளார்கள். பொதுவாக அனைவரும் ரமதான் மாதத்தில் நேர்மையுடன் இருப்பார்கள். பொய் பேச மாட்டார்கள், தீய செயல்களில் ஈடுபட மாட்டார்கள். டிவி பார்க்குறவங்க அந்த ஒரு மாதம் டிவி பார்க்காம இருப்பாங்க. புறம் பேசுறது சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சுத்தமாக விட்டுருவாங்க. அதற்கு காரணம் தான் வைக்கக்கூடிய நோன்பு வச்சுட்டு இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, இதை பேசக்கூடாது சொல்லிட்டு அந்த நோன்புக்குரிய கண்ணியத்தை கொடுத்துட்டு நிறைய கெட்ட விஷயங்களை தவிர்த்து விடுவாங்க. அந்த நோன்பை ஷஅபான் மாதத்தில் இருந்து நாம் வைக்க ஆரம்பிக்கும் போது நம்மிடமிருந்து சிறிது சிறிதாக உள்ள சின்ன சின்ன தவறுகள், கெட்ட செயல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு ரமதான் மாதத்தை அடையும் போது ஒரு நல்ல நிலையில நம்ம இருப்போம். அதாவது முழு அமலையும் மனப்பூர்வமாக செய்ய தயாராக நம்ம இருப்போம். நாம் நோன்பு வைக்கும்போது கூடவே இன்னும் மற்ற அமல்களையும் செய்வோம். அதாவது திக்ருகள் எடுப்போம், நிறைய துவாக்கள் ஓதுவோம், தௌபா செய்வோம், குரான் எடுத்து ஓதுவோம். ஃபஜ்ரு காலையில் தொழுவாதவங்க கூட நோன்பு வைக்கிற டைமில் காலையில் ஃபஜ்ரு எழுந்துச்சி தொழுவாங்க. இந்த மாதிரி நோன்போடு சேர்ந்து நிறைய அமல்களும் சேர்ந்து விடும். ஷஅபான் மாதத்தில் இருந்தே நாம் இந்த நோன்பை வைக்க ஆரம்பிக்கும் போது இந்த அமல்கள் செய்ய நம்மளுக்கு பழகிவிடும். குரான்லாம் சரளமாக ஓத வந்துடும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரமதான் மாதத்தில் மட்டும்தான் குரானை எடுத்து ஓதுவாங்க, அதுக்கப்புறம் தொடவே மாட்டாங்க. மறுபடியும் அடுத்த ரமதான் எடுத்து ஓதும் போது திக்கி ஓத வரும். அந்த அளவுக்கு குரான் முடிக்க முடியாது. ஒரு குரான் முடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அதுவே நீங்கள் அப்பப்போ அந்த குரானை எடுத்து ஓதிட்டே இருக்கும்போது ஈஸியாக உங்களால் ஒரு குரான் முடிக்கிறவங்க இன்ஷால்லா 3 குரானை கூட முடிச்சிடலாம். ஷஅபான் மாதத்தில் நீங்கள் இது மாதிரி நோன்பு வைக்கும்போது இன்னும் அதிகமாக குரான் ஓத முடியும். அதனால இன்னும் சரளமாக உங்களுக்கு ஓத வரும். ரமதான் மாதத்துக்கு கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு பயிற்சி கூடமாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இனி இந்த ஷஅபான் மாதத்தை தவற விட்டுடாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான நோன்பு நோற்ற மாதம் இது. அந்த அளவுக்கு நம்மளால் அதிகமாக நோன்பு நோற்க முடியாவிட்டாலும் ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமை நம்மளால் ஈஸியாக நோன்பு நோற்க முடியும். அதை கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டு வாங்க. இந்த மாதம் 13, 14, 15 இந்த 3 நாட்களையும் நோன்பு வச்சுட்டு வாங்க. மேற்கொண்டு திக்ருகள் எடுக்கிறது, குரான் ஓதுவது, துவா செய்கிறது, தௌபா செய்கிறது சொல்லிட்டு அதிகமாக இந்த அமல்களையும் சேர்த்து செஞ்சுட்டு வாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ரமதான் மாதத்தில் செய்ய ரொம்ப சுலபமாக உங்களால் செய்ய முடியும். பழக்கமாகிவிடும். அதனால் அந்த பழக்கத்தை இந்த மாதத்தில் இருந்தே ஏற்படுத்துங்க. ஷஅபான் மாதத்தில் நோன்பு நோற்கணும். இதை தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு எந்த ஒரு சிறப்பையும் இந்த மாதத்திற்கு கூறவில்லை. அதனால் நாமும் இந்த மாதத்தில் நோன்பு நோற்று நமது செயல்கள் அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்படும் போது நோன்பாளியாக இருக்க ஆசை வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை எப்படி கழித்தார்களோ அந்த முறைப்படி கழித்து நாளை மறுமையில் வெற்றி பெறும் கூட்டத்தில் சேர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.